ஓம் சாந்தி. இன்றைய முரளி 7/12/2025 அவ்யக்த் பாப்தாதா ரிவைஸ் 228 மதுவன். சம்பூர்ண பவித்திரத்தின் மூலமாக ஆன்மீக ராயல்ட்டியையும் பர்சனாலிட்டியையும் அனுபவம் செய்து உங்கள் மாஸ்டர் ஞான சூரிய சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். இன்று பாப்தாதா நாலாபுரங்களிலும் உள்ள தமது ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டி குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டிக்கு அஸ்திவாரமாக இருப்பது சம்பூர்ண பியூரிட்டி. அனைவரின் நெற்றியிலும் அனைவரின் தலையின் ஒளி கிரீடத்திலும் பியூரிட்டியின் அடையாளம் பிரகாசிக்கிறது. இப்படி ஆன்மீக ராயல்ட்டியில் ஆன்மீக பர்சனாலிட்டியில் பிரகாசிக்கும் கிரீடதாரிகளாக பிராமண குடும்பத்தார் நீங்களே இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் பியூரிட்டியை தமதாக்கி இருக்கின்றீர்கள். பிராமண ஆத்மாக்கள் உங்கள் பியூரிட்டியின் பிரபாவம் ஆதி காலத்திலிருந்து பிரசித்தமாக இருக்கிறது. உங்கள் அனாதி மற்றும் ஆதி காலம் நினைவிற்கு வருகிறதா? அனாதி காலத்திலும் தூய ஆத்மாக்கள் நீங்கள் ஆத்மா வடிவில் விசேஷ பிரகாச நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டு இருந்தீர்கள். மற்ற ஆத்மாக்களும் பிரகாசிக்கின்றன எனினும் நட்சத்திரங்கள் உங்கள் பிரகாசம் அனைவரோடு இருந்தாலும் விசேஷமாக இருக்கின்றது. அப்படி ஆகாயத்தில் அநேக நட்சத்திரங்கள் இருக்கின்றன எனினும் ஒரு சில நட்சத்திரங்கள் விசேஷ பிரகாசத்தோடு இருக்கின்றன. அனைவரும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்களா? பிறகு ஆதி காலத்திலும் உங்கள் பியூரிட்டியின் ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. எல்லோரும் ஆதி காலத்திற்கு சென்று விட்டார்களா? செல்லுங்கள். எனது ரேகையின் பிரகாசம் எத்தனை சதவீதத்தில் இருக்கிறது என்பதை சோதனை செய்யுங்கள். ஆதி காலத்திலிருந்து கடைசி காலம் வரை சதா உங்கள் பியூரிட்டியின் ராயல்ட்டியும் பர்சனாலிட்டியும் இருக்கிறது. பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள் நீங்கள் அனாதி காலத்தில் பிரகாசிக்கும் தந்தையோடு இருக்கின்றீர்கள். இந்த கணம் உங்கள் விசேஷத்தை அனுபவம் செய்யுங்கள். எல்லோரும் அனாதி காலத்திற்கு சென்று விட்டீர்களா? பவித்ர ஆத்மாக்கள் உங்கள் ராயல்ட்டி முழு கல்பத்திலும் பலவித ரூபங்களில் இருக்கின்றது. ஏனென்றால் ஆத்மாக்கள் உங்களைப் போல யாரும் சம்பூர்ண பவித்திரமாக மாறவே இல்லை. விசேஷ ஆத்மாக்கள் உங்களுக்கு பவித்திரத்தின் பிறப்புரிமை தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. இப்போது ஆதி காலத்திற்கு வாருங்கள். அனாதி காலத்தை பார்த்தீர்கள். இப்போது ஆதி காலத்திலும் உங்கள் பவித்திரத்தின் ராயல்ட்டி சுரூபம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. எல்லோரும் சத்தியுகத்திற்கு வந்து விட்டீர்களா? தேவஸ்வரூபம் எவ்வளவு பிரியமான சொரூபம். தேவர்களை போன்ற ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டி முழு கல்பத்திலும் எந்த ஆத்மாவிற்கும் இருப்பது இல்லை. தேவ ரூப பிரகாசத்தை அனுபவம் செய்கிறீர்கள் தானே? இவ்வளவு ஆன்மீக பர்சனாலிட்டி அனைத்தும் பவித்திரத்தின் பிராப்தி. இப்போது தேவ ரூபத்தை அனுபவம் செய்து கொண்டு மத்திய காலத்திற்கு வாருங்கள். வந்துவிட்டீர்களா? வருவதும் அனுபவம் செய்வதும் சகஜந்தானே. மத்திய காலத்திலும் பாருங்கள். உங்கள் பக்த ஆத்மாக்கள் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் உங்களுக்கு பூஜை செய்கிறார்கள், சிலை வடிக்கிறார்கள். எவ்வளவு ராயலாக சிலை வடிக்கின்றார்கள், எவ்வளவு ராயலாக பூஜை செய்கின்றார்கள். உங்கள் பூஜைக்குரிய சிலை முன்னால் வந்திருக்கிறது தானே. சிலைகளை தர்மாத்மாக்களுக்கும் செய்கிறார்கள், தர்ம பிதாக்களுக்கும் செய்கிறார்கள், நடிகர்களுக்கும் செய்கிறார்கள். எனினும் உங்கள் சிலையின் ஆன்மீகமும் விதிப்படி பூஜையும் வித்தியாசமாக இருக்கிறது. உங்கள் பூஜைக்குரிய சொரூபம் முன்னால் வந்திருக்கிறதா? நல்லது. பிறகு கடைசி கால நேரத்திற்கு வாருங்கள். இந்த ஆன்மீகத்தில் செய்கிறீர்கள் தானே. சுற்றி வாருங்கள். உங்கள் பியூரிட்டியை உங்கள் விசேஷ பிராப்தியை அனுபவம் செய்யுங்கள். கடைசி கால சங்கமத்தில் பரமாத்மா பாலனையின் பரமாத்மா அன்பின் பரமாத்மா படிப்பின் பாக்கியம் கோடியில் சில ஆத்மாக்களான பிராமணர்கள் உங்களுக்கே கிடைக்கிறது. பரமாத்மாவின் நேரடி படைப்பு முதல் படைப்பு பவித்திர ஆத்மாக்கள் உங்களுக்கே பிராப்தி ஆகிறது. அதனால் பிராமணர்கள் நீங்களே உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கும் முக்தியின் ஆஸ்தியை தந்தை மூலமாக கொடுக்கின்றீர்கள். இந்த முழு சக்கரத்தில் அனாதி காலம், ஆதி காலம், மத்திய காலம் மற்றும் கடைசி காலம் என முழு சக்கரத்திலும் இவ்வளவு உயர்ந்த பிராப்திக்கு ஆதாரம் பவித்திரம். முழு சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். இப்போது தன்னை சோதனை செய்யுங்கள். தன்னை பாருங்கள். பார்க்கும் கண்ணாடி இருக்கிறது தானே. தன்னை பார்க்கும் கண்ணாடி இருக்கிறதா? யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். கண்ணாடி இருக்கிறதா? அது தெளிவாக இருக்கிறதா? எனது பவித்திரத்தின் சதவீதம் எத்தனை என்பதை கண்ணாடியில் பாருங்கள். பவித்திரம் வெறும் பிரம்மச்சரியம் இல்லை. ஆனால் பிரம்மச்சாரியாக இருப்பது மனம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு அனைத்திலும் பவித்திரம் இருக்கிறதா? எத்தனை சதவீதத்தில் இருக்கிறது? சதவீதத்தை கணக்கிட வருகிறது தானே. டீச்சர்களுக்கு வருகிறதா? பாண்டவர்களுக்கு வருகிறதா? நல்லது.
திறமைசாலிகள் மாதர்களுக்கு வருகிறதா மாதர்களுக்கு? நல்லது. உணர்வு, பார்வை, செயல் மூன்றிலும் பவித்திரத்தின் அடையாளத்தை சோதனை செய்யுங்கள். சம்பூர்ண பவித்திரத்துக்கு என்ன உணர்வு இருக்குமோ அது புத்தியில் வந்துவிட்டது தானே. யோசனை செய்யுங்கள். சம்பூர்ண பவித்திர உணர்வு என்றால் ஒவ்வொரு ஆத்மாவிடமும் சுபபாவனை, சுப விருப்பம் கொள்வது. இதன் அனுபவிதானே. அடுத்து திருஷ்டி என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்மா உருவில் பார்க்க வேண்டும். ஆன்மீக நினைவோடு பேச வேண்டும், நடக்க வேண்டும். இங்கே சுருக்கமாக சொல்லப்படுகிறது. விளக்கமாக நீங்கள் சொற்பொழிவு செய்ய முடியும். அடுத்து செயல் என்றால் கர்மத்தில் சுகத்தை பெற வேண்டும், சுகத்தை கொடுக்க வேண்டும். எனது உணர்வு, பார்வை, செயல் இப்படி இருக்கிறதா என்பதை சோதனை செய்யுங்கள். சுகத்தை பெற வேண்டும், துக்கத்தை பெறக்கூடாது. எப்போதாவது துக்கத்தை பெறுவது இல்லைதானே என்பதை சோதனை செய்யுங்கள். சில நேரம் கொஞ்சம் கொஞ்சம் பெறுகின்றீர்களா? துக்கத்தை கொடுப்பவரும் இருக்கிறார்கள் தானே. அவர் துக்கம் கொடுப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்போது நீங்கள் அவரை ஃபாலோ செய்ய வேண்டுமா என்ன? ஃபாலோ செய்ய வேண்டுமா அல்லது கூடாதா? யாரை ஃபாலோ செய்ய வேண்டும்? துக்கத்தை கொடுப்பவரையா அல்லது தந்தையையா? நிராகாரரையே பின்பற்ற வேண்டும். எனினும் பாபா, பிரம்ம பாபா எந்த குழந்தையின் துக்கத்தையாவது பெற்றாரா? சுகத்தை கொடுத்தார், சுகத்தை பெற்றார். இப்படி தந்தையை பின்பற்ற வேண்டுமா அல்லது சில நேரம் துக்கத்தை பெற வேண்டியிருக்கிறதா? பெயரே துக்கம். எப்போது துக்கத்தை கொடுப்பாரோ, அவமரியாதை செய்வாரோ அப்போது இது கெட்ட பொருள் என்பது தெரியும். யாராவது உங்களை அவமதித்தால் நீங்கள் அதை நல்லதாக நினைப்பீர்களா? கெட்டதாகத்தானே நினைப்பீர்கள். அவர் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறார் அல்லது அவமதிக்கிறார். உங்களுக்கு யாராவது கெட்ட பொருளை கொடுத்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? அதிக நேரமில்லை, சற்று நேரத்திற்கு ஏற்றுக்கொள்வீர்களா? கெட்ட பொருளை பெற வேண்டுமா? துக்கம் அல்லது அவமரியாதையை ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதாவது மனதில் பீலிங்கின் உறவில் ஏன் வைக்கின்றீர்கள்? அதனால் நான் துக்கத்தை பெறுகின்றேனா என தன்னை கேளுங்கள். அல்லது துக்கத்தை மாற்றத்தின் உருவில் பார்க்கிறீர்களா? என்ன நினைக்கிறீர்கள்? துக்கத்தை பெறுவது சரியா? மதுவனத்தார் சரியா? கொஞ்சம் கொஞ்சம் பெற வேண்டுமா? துக்கத்தை பெறக்கூடாது தானே. பெறக்கூடாது எனினும் பெறுகிறீர்கள். தவறுதலாக பெறுகின்றீர்கள். ஒருவேளை துக்கத்தின் பீலிங் வந்தால் கவலைப்படுவது யார்? மனதில் குப்பையை வைத்திருந்தால் யார் கவலைப்படுவார்? எங்கே குப்பை இருக்குமோ அங்கேயே கவலையும் இருக்கும். அந்த நேரம் உங்கள் ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியை முன்னால் கொண்டு வாருங்கள். மேலும் உங்களை எந்த உருவில் பார்க்க வேண்டும்? உங்கள் பட்டம் என்ன என்பதை உங்களுக்கு தெரியுமா? பொறுமையின் தேவி, பொறுமையின் தேவன் என்பது உங்கள் பட்டம். அதனால் நீங்கள் யார்? பொறுமையின் தேவிகள், பொறுமையின் தேவர்கள் தானே. அல்லது இல்லையா? சில நேரம் அப்படி ஆகிறது. உங்கள் பொசிஷனை நினைவில் வையுங்கள். சுயமரியாதையை நினைவில் வையுங்கள். நான் யார் என்பதை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். முழு கல்பத்தின் விசேஷ சொரூபத்தை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். நினைவிற்கு வருகிறது தானே. எனது என்ற வார்த்தையை சகச நினைவில் மாற்றியிருப்பது பாப்தாதா பார்த்தார். அப்படி எனது என்பதின் விஸ்தாரத்தை சுருக்குவதற்கு என்ன சொல்கின்றீர்கள்? மேரா பாபா. எனது எனது என்பது எப்போது வந்தாலும் அதை மேரா பாபாவில் கலக்கின்றீர்கள். மேலும் அடிக்கடி மேரா பாபா என்று சொல்வதால் நினைவும் எளிதாகிறது, பிராப்தியும் அதிகமாகிறது. அதே போல முழு நாளில் ஏதாவது பிரச்சனை அல்லது காரணம் வருகின்றனவா? அதற்கு நான் மற்றும் எனது என்ற இந்த இரண்டு வார்த்தைகளே முக்கியமாக இருக்கின்றன. பாபா என்ற வார்த்தையை சொன்னவுடனே மேரா என்ற வார்த்தை நன்றாக நினைவிற்கு வருகிறது தானே. எல்லோரும் இப்போது பாபா பாபா என்று சொல்வது இல்லை, மேரா பாபா என்று சொல்கின்றீர்கள். அதே போல நான் என்ற வார்த்தை இருக்கிறது. இதையும் மாற்றுவதற்கு எப்போதெல்லாம் நான் என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ அப்போது உங்கள் சுயமரியாதை லிஸ்ட்டை முன்னால் கொண்டு வாருங்கள். நான் யார்? ஏனென்றால் நான் என்ற வார்த்தை வீழ்த்தவும் நிமித்தமாகிறது. மேலும் நான் என்ற வார்த்தை சுயமரியாதையின் நினைவால் உயர்த்தவும் செய்கிறது. மேரா பாபா என்று சொல்வது எப்படி பழக்கமாகிவிட்டதோ அதே போல நான் என்ற வார்த்தையை தேக உணர்வின் நினைவிற்கு பதிலாக உங்கள் உயர்ந்த சுயமரியாதையை முன்னால் கொண்டு வாருங்கள். நான் உயர்ந்த ஆத்துமா, நான் சிம்மாசனதாரி ஆத்துமா, விஸ்வ கல்யாண்காரி ஆத்துமா என ஏதாவது சுயமரியாதையோடு இணையுங்கள். அப்போது நான் என்ற வார்த்தை முன்னேற்றத்தின் சாதனமாகும். எப்படி எனது என்ற வார்த்தை இப்போது பெரும்பாலோருக்கு பாபா என்ற வார்த்தையை நினைவூட்டுகிறதோ அதே போல் நான் என்ற வார்த்தை சுயமரியாதையை நினைவூட்ட வேண்டும். ஏனென்றால் நேரம் இப்போது இயற்கை மூலமாக உங்களுக்கு சவால் விடுகிறது. நேரத்தின் நெருக்கத்தை சாதாரண விஷயமாக நினைக்காதீர்கள். திடீர் மற்றும் எவரடி என்ற வார்த்தைகளை உங்கள் கர்மயோகி வாழ்வில் ஒவ்வொரு நேரமும் நினைவில் வையுங்கள். உங்கள் சாந்தியின் சக்தியை தனக்கும் வெவ்வேறு உருவில் பிரயோகம் செய்யுங்கள். அப்படி அறிவியல் தன்னை புதிதாக பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது.
எந்த அளவு தன்னிடம் பிரயோகம் செய்யும் பயிற்சி செய்து கொண்டு இருப்பீர்களோ அந்த அளவு பிறருக்கும் சாந்தி சக்தி பிரயோகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போது விசேஷமாக உங்கள் சக்திகளின் சகாசை நாலாபுறமும் பரப்புங்கள். உங்கள் இயற்கையின் சூரிய சக்தி சூரிய கதிர்கள் தனது வேலையை எத்தனை விதங்களில் செய்து கொண்டிருக்கிறது. மழை பெய்யவும் வைக்கிறது, தண்ணீரை வற்றவும் வைக்கிறது, இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் மாற்றி காட்டுகிறது. அப்படி நீங்கள் உங்கள் சக்திகளின் சகாசை வாயு மண்டலத்தில் பரப்ப முடியாதா என்ன? ஆத்மாக்களை உங்கள் சக்தியின் சகாசில் துக்க அசாந்தியிலிருந்து விடுவிக்க முடியாதா? ஞான சூரிய சுரூபத்தை எமர்ஜி செய்யுங்கள். கிரணங்களை பரப்புங்கள், சகாசை பரப்புங்கள். அப்படி ஸ்தாபனையின் ஆதிகாலத்தில் பாப்தாதாவிடமிருந்து சுகம் சாந்தியின் சகாசை கிடைத்ததே அநேக ஆத்மாக்கள் வீட்டிலிருந்தே அனுபவம் செய்தன. செல்லுங்கள் என்ற எண்ணம் கிடைத்தது. அப்படி இப்போது மாஸ்டர் ஞான சூரிய குழந்தைகள் உங்கள் மூலமாக சுகம் சாந்தியின் அலைகளை பரப்பும் அனுபூதி ஏற்பட வேண்டும். எனினும் அது எப்போது நடக்கும்? இதற்கு சாதாரணமாக இருப்பது மனதின் ஒரு முகம், நினைவின் ஒரு முகம். ஒருமுக சக்தியை தன்னிடம் அதிகமாக்குங்கள். எப்போது வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எவ்வளோ நேரம் வேண்டுமோ அதுவரை மனதை ஒருமுகப்படுத்தி முடிய வேண்டும். இப்போது மாஸ்டர் ஞான சூரிய சொரூபத்தை எமர்ஜி செய்து சக்திகளின் கிரணங்களையும் சகாசையும் பரப்புங்கள். குழந்தைகள் சேவையின் ஊக்க உற்சாகத்தில் இங்குமங்கும் நன்றாக சேவை செய்து கொண்டிருப்பதை பாப்தாதா கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார். பாப்தாதாவிடம் நல்ல நல்ல சேவையின் செய்திகள் எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்திருக்கின்றன. கண்காட்சி மூலமாகவோ செய்தி கடிதங்கள் மூலமாகவோ டிவி மூலமாகவோ செய்தி கொடுக்கும் காரியத்தை அதிகமாக்கி கொண்டே போகின்றீர்கள். செய்தியும் போகிறது, செய்தியை நன்றாக சேர வைக்கிறீர்கள். ஒவ்வொரு ஜோனும் அவரது ஏரியாவில் விடுபட்ட கிராமங்களிலும் நன்றாக சேவையை அதிகரிக்கின்றீர்கள். செய்தித்தாள்கள் மூலமாக, டிவி மூலமாக, பலவித சாதனங்கள் மூலமாக ஊக்க உற்சாகத்தோடு செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். அவை எல்லாவற்றையும் செய்யும் குழந்தைகளுக்கு பாப்தாதா அதிக அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்த்து கொடுக்கின்றார். எனினும் இப்போது செய்தி கொடுக்கும் ஊக்க உற்சாகம் மிக நன்றாக இருக்கிறது. மேலும் நாலாபுறங்களிலும் பிரம்மகுமாரிகள் யார் என்பதும் அவர்கள் மிக நன்றாக சக்திசாலி காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற சப்தமும் நன்றாக பரவுகிறது. மேலும் அது அதிகமாகிக் கொண்டே போகிறது. எனினும் என்பதை சொல்லலாமா என்ன? எனினும் சொல்லலாமா? என்னும் பிரம்மகுமாரிகளின் தந்தை எவ்வளவு நல்லவர் என்ற சப்தம் இப்போது அதிகமாக வேண்டும். பிரம்மகுமாரிகள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் செய்ய வைப்பவர் யார்? இப்போது இந்த பிரதர்ஷனம் வர வேண்டும். தந்தை வந்திருக்கிறார் என்ற செய்தி மனம் வரை போக வேண்டும். இதற்கு திட்டமிடுங்கள். வாரிசு அல்லது மைக் என்று யாரை சொல்வது என பாப்தாதாவிடம் குழந்தைகள் கேள்வி கேட்டனர். மைக்குகளும் தோன்றியிருக்கிறார்கள். எனினும் இப்போதைய நேரத்திற்கு தக்கபடி அவரது சப்தம் மகத்துவமானதாக இருக்க வேண்டும் என்பதை பாப்தாதா விரும்புகிறார், அல்லது அது அவசியமாக இருக்கிறது. சாதாரணமானவர்கள் பாபா என்ற வார்த்தையை சொல்லவும் செய்கிறார்கள். அது நல்லது. இதுவரை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்கு பாப்தாதா வாழ்த்து கொடுக்கின்றார். எனினும் இப்போது அப்படிப்பட்ட மைக் தேவை. அவரது வார்த்தைக்கும் மனிதர்களின் மதிப்பு இருக்க வேண்டும். அப்படி பிரபலமாக இருக்க வேண்டும். பிரபலம் என்றால் உயர்ந்த பதவியில் இருப்பவர் என்பது அர்த்தமில்லை. ஆனால் அவரது வார்த்தையை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையில் மதிப்பு இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர் அனுபவத்தோடு சொன்னால் அதற்கு மதிப்பு இருக்கும். அப்படி மைக்காக அதிகமானோர் இருக்கின்றார்கள். எனினும் மைக்கிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சக்தியோடு இருக்கின்றார்கள். அதே போல அப்படிப்பட்ட மைக்கை தேடுங்கள். அவரது சப்தத்தில் சக்தி இருக்க வேண்டும். அவரது வார்த்தையை கேட்டு இவர் அனுபவம் செய்து வந்திருக்கிறார். அதனால் இதில் ஏதோ ஒரு விஷயம் அவசியம் இருக்கிறது என்பதை புரிய வைக்க வேண்டும். எனினும் தற்சமயம் ஒவ்வொரு ஜோனிலும் ஒவ்வொரு வர்க்கத்திலும் நிச்சயம் மைக்கை உருவாக்கி இருக்கிறார்கள். சேவைக்கு வெளிப்படையான ரிசல்ட் வரவில்லை என்று பாப்தாதா சொல்லவில்லை, வந்திருக்கிறது. எனினும் இப்போது நேரம் குறைவாக இருக்கிறது. மேலும் சேவைக்கு மகத்துவம் கொடுக்கும் ஆத்மாக்களை இப்போது நிமித்தமாக்க வேண்டியிருக்கிறது. அவரது வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும். அவர் பதவியில் இல்லாமல் இருக்கலாம். எனினும் அவர் பிராக்டிக்கல் வாழ்வில், பிராக்டிக்கல் அனுபவத்தில் அத்தாரிட்டியாக இருக்க வேண்டும். அவரது வார்த்தையில் அனுபவத்தின் அத்தாரிட்டி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மைக் வேண்டும் என்பது புரிந்ததா? வாரிசை அறிந்தே இருக்கிறீர்கள். அவரது ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு அடியிலும் தந்தை மற்றும் கடமை இருக்கும். மேலும் மனம், சொல், செயல், உடல், மனம், பொருள் அனைத்திலும் பாபாவும் யாகமும் கலந்து இருக்கும். எல்லையற்ற சேவை கலந்து இருக்கும். சகாஸ் கொடுக்கும் திறமை இருக்கும். நல்லது. இப்போது ஒரு வினாடியில் ஒரு வினாடியாகிவிட்டது. ஒரு வினாடியில் முழு சபையும் யார் எங்கே இருந்தாலும் அங்கே மனதை ஒரே எண்ணத்தில் நிற்க வையுங்கள்.
தந்தையும் நானும் பரந்தாமத்தில் அனாதி ஜோதி பிந்து ரூபத்தில் தந்தையோடு இருக்கின்றோம். பரந்தாமத்தில் தந்தையோடு அமருங்கள். நல்லது. இப்போது சாக்காரத்திற்கு வாருங்கள். இப்போது தற்கால நேரத்தின் கணக்குப்படி மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை எந்த காரியம் செய்கிறீர்களோ அந்த காரியம் செய்யும் போது ஒருமுகப்படுத்துங்கள். கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகமாக்குங்கள். மனம் புத்தி சமஸ்காரம் மூன்றின் மீதும் கட்டுப்படுத்தும் சக்தி இருக்க வேண்டும். இந்த பயிற்சி வருங்காலங்களில் அதிக உதவி செய்யும். சூழ்நிலையின்படி ஒரு நொடியில் கட்டுப்படுத்த வேண்டும். எதை விரும்புகிறீர்களோ அது நடக்க வேண்டும். அதனால் இந்த பயிற்சி மிக அவசியம். இதை லேசாக்க விடாதீர்கள். ஏனென்றால் நேரப்படி இதுவே உங்கள் கடைசி நேரத்தை சுகமாக மாற்றும். நல்லது. நாலாபுறங்களில் உள்ள டபுள் சிம்மாசனதாரி பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி கூடவே உலக ராஜ்ய சிம்மாசன அதிகாரி சதா தனது அனாதி சொரூபத்தில், ஆதி சொரூபத்தில், மத்திய சொரூபத்தில், கடைசி சொரூபத்தில் எப்போது வேண்டுமோ அப்போது நிலையாக இருக்கும். சதா அனைத்து பொக்கிஷங்களையும் தனது காரியத்தில் ஈடுபடுத்தும். கூடவே பிறரையும் பொக்கிஷங்களால் நிறைய வைக்கும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை மூலமாக முக்தியின் ஆஸ்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட பரமாத்மாவின் அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. வரதானம். துணை மற்றும் சாட்சி நிலையின் அனுபவத்தின் மூலமாக சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. எந்த குழந்தை சதா தந்தையோடு இருப்பாரோ அவர் தானாகவே சாட்சியாகிறார். ஏனென்றால் தந்தை தானே சாட்சியாக இருந்து பாகத்தை நடிக்கிறார். அதனால் அவரோடு இருப்பவர்களும் சாட்சியாக இருந்து பாகத்தை நடிப்பார்கள். யாருக்கு சுயம் சர்வசக்திவான் தந்தை துணையாக இருப்பாரோ அவர் தானாகவே வெற்றி மூர்த்தியாகவும் ஆவார். சற்று நேரத்திற்கு துணையின் அனுபவத்தை கொடுங்கள், ஜொலிப்பை காட்டுங்கள் என பக்தி மார்க்கத்தில் அழைக்கின்றார்கள். எனினும் நீங்கள் அனைத்து சம்பந்தங்களிலும் துணையாகி இருக்கிறீர்கள். அதனால் பெற வேண்டியதை பெற்றுவிட்டேன் என்ற மகிழ்ச்சி மற்றும் போதையில் இருங்கள். ஸ்லோகன். மனசோர்வு மகிழ்ச்சியின் மறைவும் வீண் எண்ணங்களின் அடையாளம். அவ்யக்த செய்கை இப்போது முழுமையாகும். கர்மாதீத ஆர்வம் கொள்ளுங்கள். நீண்ட காலம் ஆடாத அசையாத தடையற்ற பந்தனமற்ற கெட்ட எண்ணங்களற்ற கெட்ட செயல்களற்ற, அதாவது நிராகாரி நிர்விகாரி நிராகங்காரி ஸ்திதியில் இருந்தால் கர்மாதீத ஆக முடியும். சேவையின் விஸ்தாரம் எந்த அளவு அதிகமானாலும் விஸ்தாரத்திற்கு போகும்போது சாரஸ்திதியின் பயிற்சி குறையக்கூடாது. விஸ்தாரத்தில் சாரம் மறக்கக்கூடாது. சாப்பிடுங்கள், குடியுங்கள், சேவை செய்யுங்கள், எனினும் விலகி இருப்பதை மறக்காதீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.